வணக்கம் ரோகலே. இன்றைக்கு 27ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025 சனிக்கிழமை. உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய பொழுது அனைவருக்கும் ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய விடயத்துக்கு வருவோம். இன்று ஒரு குறள். கெடுவாக வையாதுலகம் நடுவாக நன்னெறி கண் தங்கியன் வாழ்வு. தங்கியான் வாழ்வுன்னு சொல்லப்படுது. அதாவது கெடுவாக வையாதுலகம் நடுவாக நன்றி கண் தங்கியான் தாழ்வு என்று சொல்லப்படுது. அதாவது நடுவு நிலைமை தவறாமல் அறவழியில் வாழ்பவர்கள் வாழ்கிற ஒருவருக்கு அதன் காரணமாக அந்த அறவழியில் வாழ்கின்ற காரணமாக அவருக்கு செல்வம் குவியாமல் வறுமை நிலை ஏற்படும் என்றால் வறுமநிலை ஏற்படுமையானால் அவரை உலகம் ஒரு நாளும் போற்றுமே தவிர அவரை தாழ்வாக பேச மாட்டுது என்று சொல்லப்படுகிறது. அவர் அறவழி நடுநிலைமை தவறாமல் இருக்கிறார், அறவழியில் வாழ்கிறார். அந்த வாழ்கிற ஒருவருக்கு அதன் காரணமாக செல்வம் குமியாமல் வறுமை நிலை ஏற்படுமானால் அவரை உலகம் போற்றுமே தவிர ஒரு நாளும் அவரை தாழ்வாக கருதாது என்று வள்ளுவப் பெருமான் மிக அழகாக சொல்கிறார், நடுநிலைமையை முக்கியப்படுத்தி. ரைட், இந்த குறளுடன் நாங்கள் செய்தி இருக்கவெல்லாம் இன்றைக்கு ஒரு விடயம் என்னென்று சொன்னால், இன்றைக்கு சனிக்கிழமை நான் இந்த சனி ஞாயிறுகளில் வலம்புரி பத்திரிகை செய்திகளை தரலாம் என்று இருக்கிறேன். சொன்னால் சனி ஞாயிறு நாங்கள் பத்திரிகை வாங்கக்கூடியதாக இருக்கும். மற்றது என்ன, நான் இருக்கிற இடத்திலேருந்து கொஞ்சம் பத்திரிகை வாங்குற தூரம். அப்போ முன்பு நான் அங்கே வாசிக்கிற போது அது நான் போகின்ற போது வாங்கி கொண்டே போய் அங்கே வாசிப்பேன். இப்போ போகிற வழி இல்லை. இப்போ நான் அது போய் திரும்பி வர வேண்டும். அது பெரிய கஷ்டமாக இருப்பதால் நான் அதை செய்தியாக தந்தேன். இப்போ இன்றைக்கு இந்த இன்றைக்கு இப்போ வலம்புரியை வாங்குகின்ற போது ஏன் இதை எங்களுடைய சொந்தங்களுக்கு ஒரு முறை சொன்னால் என்ன என்ற ஒரு வந்தது. இது இந்த அளவுக்கு சாத்தியப்படும் என்றதை விட இருந்தாலும் நான் இன்றைக்கு அந்த வலம்புரி செய்திகளை உங்களுக்கு தருகிறேன். வலம்புரியில இன்றைக்கு செய்திகள் அது பல வெளிவந்திருக்கிறது. வலம்புரிக்கு வேறு கிராக்கியா இருக்கு. இப்போ வலம்புரி வாங்குவது பெரிய கஷ்டமாக இருக்கு. இதுல முன்னுக்கு கட்டமிடப்பட்ட செய்தியாக முன்னுக்கு வந்திருக்கு, முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் கைது. ஆஹா, அமைச்சர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவாந்தா குற்றப்புலனாய்வு துணைக்களத்தினால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர், உங்களுக்கு தெரியும், டக்ளஸ் தேவாந்தா அவர்களை தெரியும், ஒருங்கிணைப்பு குழு தலைவராக கூட இருந்தவர். முன்னாள் அவரை கைது செய்திருக்கிறார்கள். குற்றப்புலனாய்வு தான் கைது செய்திருக்கிறது. கடந்த 2001ஆம் ஆண்டு இராணுவத்தால் அவரது தனிப்பட்ட பயன்பாட்டுக்காக வழங்கப்பட்ட துப்பாக்கி ஒன்று கடந்த 2019ஆம் ஆண்டு திட்டமிடப்பட்ட குற்றவாளியான மாகந்துரை மதுசுடம் முன்னெடுத்த விசாரணையின் போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இச்சம்பவம் தொடர்பான விசாரணைக்கு அமைய முன்னாள் அமைச்சர் மேற்படி கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறித்த குற்றவாளி 2020ஆம் ஆண்டு போலீசாருடன் மோதலில் கொல்லப்பட்டிருந்தார். அவரின் துப்பாக்கியின் இலக்கங்களை பரிசோதித்த போது அது டக்ளஸ் தேவாந்தாவுக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கி என்பது கண்டறியப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அவருடன் நடத்தப்பட்ட விசாரணைகளில் அந்த துப்பாக்கி எவ்வாறு காணாமல் போனது என்பது குறித்து விளக்கம் அளிக்க அவர் தவறியுள்ளார். அப்போ இந்த நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட டக்ளஸ் தேவாந்தா நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று அந்த செய்தி போட்டிருக்குது. ரைட், நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அது என்ன வாரி போகுதுன்று, இப்போ என்ன கேஸுக்காக என்ன நடவடிக்கை எடுக்கணும் என்று தெரியும் தானே பார்ப்போம். யாழ் முற்றவழி எல்லையிடல் யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கடும் வாக்குவாதம் நடைபெற்றிருக்கிறது. இந்தியாவில் குழப்பம், கூக்குரல், நகைச்சுவை, நையாண்டி முடிவுகள் ஏதுமின்றி நிறைவடைந்தது யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு. அப்பாடா, அவ்வளவு ஜனத்தையும் கூப்பிட்டு முடிவில்லையாடா அப்பா. ரைட், முடிவில்லாமல் முடிஞ்சிருக்குது. குழப்பம், கூக்குரல், நகைச்சுவை, நையாண்டி என்பது நிறைந்த அரங்காக காணப்பட்ட யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் எந்தவித முடிவுகளும் மட்டாமல் நிறைவடைந்திருக்கிறது. அப்போ முடிவுகள் ஒன்று முடிவெடுக்கிறதுக்கு தான் கூறுறவை முடிவுகள் இல்லை என்று. யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் தலைமையில் யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்றது. குறித்த கூட்டம் ஆரம்பமான நேரம் முதல் பல தடவைகள் சபை அலோலப்பட்டது. இந்த படியத்தை எடுத்துக்கொண்டாலும் அதை பேசுபொருளாக கொண்டு ஆளும் எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் முரண்பட்டு கொண்டே இருந்தனர். முரண்பாடு மட்டுமன்றி நகைச்சுவை பேச்சு, நையாண்டி கதைகள், கூக்குரல், குழப்பம் என ஒருங்கிணைப்பு மண்டபமே பரபரப்பாக இருந்தது. எந்த திட்டத்தை எடுத்தாலும் அது இழுபறை நிலையில் நின்றதுடன் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளும் ஊடகவியலாளர்களும் பார்வையாளராகவே இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அந்த நிலைமைக்கு வந்திருக்குது. ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த பொதுமக்கள் இருந்து இது அரசியல் மேடையில் மக்கள் பணிக்கு ஒத்துழைப்பு தாருங்கள் என பாராளுமன்ற உறுப்பினரை
கெஞ்சும் நிலை உருவாகிய போது அங்கு அமைதி நிலவாத காரணத்தால் எந்தவித முடிவு முட்டப்படாமல் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நிறைவு செய்யப்பட்டது. காலம் 1 மணிக்கு 1:30 துவங்கி பின்னர் மட்டும் நடைபெற்றிருக்கு. ஆனால் ஒன்றும் எடுத்ததா இல்லை, முடிவு இல்லாமல் போயிருக்கு என்று சொல்லப்படுகிறது. பார்ப்போம் என்ன செய்கிறது. எல்லாரும் விஷயத்தை அங்கே சொல்லி அந்த ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தான் போகிறவை. பேருந்து இந்த தீர்வு இல்லாமல் பேருந்து வரான்னு சொன்னால் அவ்வளவு அநியாயம் தான். என்ன செய்கிறது பார்ப்போம், பொறுப்போம். வேறு என்ன இருந்தது. துன்னாலைதற்கில் எலிக்காய்ச்சலால் குடும்பஸ்தர் எலிக்காய்ச்சல். ஓஹோ, துன்னாலைதற்கில் காரணமாக குடும்பஸ்தர் எலிக்காய்ச்சல் காரணமாக ஐயோ எலிக்காய்ச்சலும் வருது. ஆஹா, இன்றைக்கு அப்போ எலிக்காய்ச்சல் 15ஆம் பக்கம். எலிக்காய்ச்சலுக்கும் பயன்தான். அப்போ என்ன இதில் சிங்கராசா சிவராஜ சிங்கம் வயது 66 என்ற 4 பிள்ளைகளின் தந்தையை விழுந்த 3 நாள் காய்ச்சலால் காரணமாக குறித்த நபர் வியாழக்கிழமை காலை 10 ஆதார வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் மாலை விழுந்தது. இம்மரணத்தில் ஐயோ கவனமாயிருங்கோ, காய்ச்சல்னா வச்சு கொண்டு இருக்காதீங்க, 3-4 நாள் வெய்யாதீங்க, கிரியா கொண்டே காட்டுங்கோ. அடுத்த செய்தி, ஒற்றியாட்சி திணிக்க முயன்றால் யாருக்குடா ஒற்றியாட்சி? இது என்ன மீண்டும் வீட போராட்டம் படிக்கும். இதான் சொல்றது. அன்புமணி ராமதாஸ் இது அங்கே இருந்தோன்னே சென்னையில் இருந்தோன்னே இங்கே சொல்லப்பா நாங்கள் இங்கே இருக்கிறது நாங்கள் ஒன்று கதையாக இருக்கிறதே இந்த ஐயோ இலங்கையில் உள்ள தமிழ் மக்கள் மீது ஒற்றியாட்சி முறையை திணிப்பதற்கு தற்போதைய அரசாக முயற்சிக்குமானால் மீண்டும் ஒரு விளம்பரத்தில் போராட்டத்துக்கு அது வழிவகுக்கும் என பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் இவங்க அங்கே அரசியல் செய்யறதுக்கு எங்களை போட்டு உலுப்பி எடுக்கிறது. என்ன செய்கிறது? அங்கே செய்ய வேண்டிய தங்களுடைய அரசியல் 15. ஐயோ கடவுளை, ஒற்றியாட்சி அரசாங்கம் உலகத்தமிழர்களுக்கு அர்த்தமுள்ள சுயாட்சியுடன் கூடிய கூட்டாட்சி அமைப்பை உறுதி செய்ய வேண்டும் என பாட்டாளி மக்களுக்கு கொடுக்க கதைக்கின வருஷமாக தான் கதைக்கினே. சும்மா தங்களுடைய அரசியலை மேம்படுத்துறதுக்கு தாங்கள் வெற்றி கிடைக்கிறதுக்கு எங்களை போட்டு கதைச்சி போட்டு எங்களை அடிவாங்க விட்டுட்டாங்க. ஈழத்தமிழ் அரசியல் கட்சிகளின் சில தலைவர்கள் ஒற்றியாட்சி முறையை வலுப்படுத்தும் நோக்கில் அரசியலமைப்பு திருத்தங்களை திட்டமிட்டு வருவதாகவும் அது சிங்கள பெரும்பான்மை அதை மேலும் ஊக்குவிக்கு வரும் அன்புமணி அறிக்கையில் தெரிவித்திருக்கிறேன். இதெல்லாம் நாங்கள் எல்லாம் படுந்து எல்லாம் பண்ணி எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறோம். யாழ் புத்தூரில் மோட்டார் சைக்கிள் மோதியதில் குடும்பத்தை மோட்டார் சைக்கிள் இங்கே போயிருக்கோம். அவட யாழ்ப்பாணம் புத்தூரில் மோட்டார் சைக்கிளில் மோதியதில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிர்ந்த இதில் மற்றவர்களுக்கு சாவச்சியைச் சேர்ந்த அருணாசலன் சத்தியசீலன் பாவம் 75 வயது குறித்த நபர் கனக புலியடி வீதியிலிருந்து புத்தூர் சொந்தி விடாக போயிருக்கிறேன். அது போய்க்க தான் இறந்தமாக வந்தது இல்லையா? அது பார்ப்போம். அதான் இருக்கும் பேர் என்ன முந்தினம் மாலை தூச்சக்கரம். ஐயோ அது அந்த மாதிரி தூச்சக்கரத்தில் கோயிலுக்கு சென்று கொண்டிருந்தான். இதன் போது மெய்கண்டான் சந்தி காண்பித்த பகுதியில் பின்னால் வந்த மோட்டார் சைக்கிள் அவர் மீது பாருங்க பின்னால் வந்து மோதிக்குது என்றால் அப்போ கண் என்ன குருடே, கண் என்ன முடியொண்டே வந்தவங்க. அஷோ இதன் போது அந்த இடத்திலேயே அவர் மயக்காடுந்தாலே சாவச்சரியாத எங்கேயோ பார்த்தோன்னு வந்து இருக்குது கொடியம். பின்ன யாழ்ப்பாணம் பூர்த்தி அழைத்து கொண்டு வரப்பட்ட அவர் சரி இனி என்ன உயிரோட பண்ணாமல் என்ன விசாரணை நடக்குது, விதத்தை கொடுத்து விசாரணை ஆச்சரிய கொஞ்சம் துள்ளானே இதுதானே வேறு என்ன இருக்குது. பார்ப்போம் என்ன செய்கிறது. இங்கே உடுவில் குடும்பஸ்தர் கிணத்திலிருந்து சிலமாக கிணத்திலே ஐயோ கிணத்திலிருந்து இளம் குடும்பத்தவர்கள் நேற்று சடலமாக உடுவில் மல்வம் பகுதியில் நைச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதில் அதே பகுதியில் 4 பிள்ளைகளின் தந்தையான ஞானசீலன் வயது 40 பாருங்க 40 வயது சடலமாக உயிரிழப்பு தொடர்பான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை சரி ஒரே அங்காரே ஒரே வாய்ப்பாடு தானே நாங்கள் படித்து போட்டோம். மரண விசாரணை அதிகாரி வந்தார், அப்படியே வாய்ச்சார் போட்டார், ஏதாவது செய்தார் ரெண்டு போட்டு இருக்க வேண்டிய என்ன செய்கிறது. அவருக்கு அதிகாரி நம்ம சுயம் பிரேமுகன் மேற்கொண்டார், மரண விசாரணையை மேற்கொண்டார். அவ்வளோதான். வேறு என்ன போதையுடன் கைதலில் 2 கைது. போதை சாவச்சேரி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கைதடிப்பதை நேற்று வெள்ளிக்கிழமை போதைப் பொருளுடன் 2 கைது. இவங்களும் இப்போ கொண்டு செய்கிறாங்க, இவ்வளவு பிடிக்கிறாங்க, அங்கே விமான நிலையத்தில் வரவங்களிலே பிடிக்கிறாங்க, மணந்து பிடிக்கிறாங்க. ஆனால் இவங்க கொண்டு தான் செய்கிறாங்க. இப்போ என்னட்டு நடக்குதுன்றீங்க? 10 கிராம் போதைப் பொருள்னா 10 கிராம் கலந்த லேகியத்தை உடமையில் வைத்திருந்தது. தென்பகுதியைச் சேர்ந்த இதுவரை இவ்வாறு போலீசார் தென்பகுதியைச் சேர்ந்தவர்கள் தாங்கள் சாப்பிட்டு குடிக்க கொண்டு வந்துருக்கிறோம் போடக்கு. என்ன செய்யறது பாருங்க. இந்தியாவில பாருங்க முன்னுக்கு கட்டமிடப்பட்ட செய்தியாக அதான் இந்தியாவில பேரிடரால் வீடுகளை இழந்தவர்கள் விரும்பும் மாவட்டங்களில் குடியேறலாம். ஆச்சுமே அரசாங்கம் அறிவிப்பு பார்த்தீங்களோ, இதுதான் அரசாங்கம். அப்பா நீங்கள் எங்க இருக்க போறீர்கள்? டிட்பா பேரிடரால் முழுமையாக வீடுகளையும் காணிகளையும் இழந்தவர்கள் தான் விரும்பிய மாவட்டம் இப்போ எங்க இருக்க போறீங்கன்னு சொல்லுங்க. அங்க நாங்கள் அரச காணி தந்து வீடு கட்டி தருக்கிறோம், போய் இருங்கப்பா.
காட்டாவிட மலிய மக்களுக்கு எங்களை கனவை கூப்பிட்டு தான் நீங்கள் வீடு தரம் இந்த காணி தரம் நீங்கள் வாங்க உண்டு. அப்போ பரவாயில்லை, அவர்கள் வந்து இந்தியாவில் இருக்கட்டும். 1 கோடி ரூபாய் நிதியை அரசாங்கம் பெற்றுக் கொடுக்கும். பார்த்தீங்களா, குடியேற விரும்புபவர்களுக்கு 1 கோடி ரூபாய் நிதி. அப்பா அப்பா வீடமைப்பு அமைச்சர் சுசில ரணசிங்க தெரிவித்தார். ஏதேனும் உரிய நடைமுறைகளை பின்பற்றி காணி கொள்வனவு மற்றும் வீடமைப்பு பணிகளை குறித்த பயனாளர் முன்னெடுக்க அவைதான் முன்னெடுக்கணுமா? இந்த நடைமுறைகள் தொடர்பாக காசு மட்டும்தான் தருவோம். இட்டைப்படுத்தப்படும் தரவுகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு சமர்ப்பிக்கப்படும் பட்சத்தில் பயனாளி தனக்கான நிதியை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கத்தினால் 2026ஆம் ஆண்டு திட்டமிடப்பட்ட வீடமைப்பு திட்டமும் பேரிடருக்கு பின்னர் முன்னெடுக்கப்பட்ட திட்டமிடப்பட்ட வீடமைப்பு நடவடிக்கையையும் எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. அதன்படி 2026ஆம் ஆண்டு பாதட்ட ஒதுக்கீட்டுக்கு அமைய 16,000 வீடுகள் நிர்மாணிக்கப்படும். ரைட், அப்ப பிரச்சனை. இந்த நிலையில் பேரிடருடன் பின்னரான வீடமைப்புக்காக குறை நிரப்பு பிரிவினையில் 100 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். அடுத்த வாரம் முதல் தொடர் வேலை நிறுத்தம் பல்கலை ஆசிரியர் சங்கம் எச்சரிக்கை. சரி, இவைக்கு இது வேலை நிறுத்த போராட்டம் சம்பளம் காணாண்ட போயிடுமோ என்னத்துக்காக என்றும் தெரியல. பல்கலைக்கழகங்களின் பீடாதிபதிகள் மற்றும் துறைகளின் பிரதானிகள் நீக்கும் அதிகாரம் பல்கலைக்கழக செனட் சபைக்கு சட்டம் ஒன்றின் மூலம் வழங்கப்பட்டுள்ளது. இதனை திருத்தம் செய்யுமாறு பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கம் பல்வேறு தலைவர்கள் வலியுறுத்தியும் செய்யலையா தொடர்பில் பல்கலைக்கழக விரிவாளர்கள் சங்கத்துக்கு பிரதமர் கரணி அமரசூரியவுக்கும் இடையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது குறித்த சட்டத்தின் திருத்தம் செய்வதாக பிரதமர் வாக்குறுதி அளித்திருந்தார். பல்கலைக்கழக மானியங்கள் அழைக்குழுவில் தலைவர் பிரதமரின் வாக்குறுதிகள் மீறும் வகையில் செயல்பட்டு வருவதாகவும், எனவே குறித்த விடயத்தில் உடனடி தீர்வு ஒன்றை காணவும். சரி, பார்ப்போம் என்ன நடக்குது. வியட்நாம் தூதுவர் அமைச்சர் நலிந்த சந்திப்பு. அவை சந்திக்கட்டும். புத்துயிர் பொருள் 100 பட்டியெடுத்து சுற்றுலா பயணிகளாம். ஆஹா, சூப்பர் சூப்பர். இந்தியாவில் என்ன பார்ப்போம், இந்தியாவில் விளையாட்டு செய்திகள்லாம் கிடக்குது. விளையாட்டு 16 வயதில் உயரிய விருதை கிரிக்கெட் உலகை அதில் வைத்த 5 of சூரியவன்சி. இந்தியாவில் என்ன பார்ப்போம், கண்டி மாவட்ட செயலகத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல், சோதனை நடவடிக்கைகள் இதுக்கு இது வேறியடாப்பா. என்னடாப்பா, சும்மா இருக்க மாட்டாங்க. அந்த அது ஒரு கல்லூரிப்பட்டது தெரியுது சேனம். கண்டி மாவட்ட செயலகத்தில் வாகனம் ஒன்றில் பொருத்தப்பட்ட குண்டு வெடிக்க செய்யப்பட உள்ளதாக விடுக்கப்பட்ட மிரட்டலை அடுத்து நேற்று காலை வெடிகுண்டு செயலிழப்பு பிரிவினர் உள்ளிட்ட பல பாதுகாப்பு பிரிவினர் இணைந்து தீவிர தேடுதல் நடவடிக்கையை முன்னெடுத்தனர். மாவட்ட செயலகத்தின் உத்தியோகபூர்வ மின்னஞ்சல் முகவரிக்கு வந்த செய்தி ஒன்றிலே இந்த மிரட்டல் விடுக்கப்பட்டது. பாருங்க இவ்வளவு பேரியல் செய்யறாங்க. என்ன நிறுத்தப்பட்டுள்ள வாகனம் ஒன்று குண்டு விடாக்கு அது படிக்க போகுது எல்லாம் சொல்லி இப்போ அவங்க வழங்கிய தகவலும் படிப்படி அங்கே போய் காலையில் 10 மணி அளவில் போலீசாரின் மூப்ப நாயகர் உதவியுடன் இந்த சோதனை நடவடிக்கை ஆரம்பமாகி வெடிகுண்டு செயலப்பு வருகை தந்ததை தொடர்ந்து மாவட்ட செயலகத்தின் பிரதான நுழைவாயில் முழுமையாக வந்திருந்த பொதுமக்கள் உள்ளே செல்லவோ அல்லது வெளியேறோ சரி சிறந்தான பாவம் பெரும் சிரமத்துக்குள்ள அங்கே ஒன்றும் இல்லை. ரணிலும் சைத்தும் இணைய வேண்டும் ரவி கருணாயக்கா வலியுறுத்து. அப்போ ஏன் ரணிலுக்கு வாயிலே பேச நாங்கள் சொல்லி இணைய போயிடும். நல்லா தான் நினைஞ்சோம், நிறைய தாங்கள் தான் நினையணும். சைத்தத்தை சொல்லி ஒன்று தான் கட்ட சொந்தம் இணைய மாட்டேன் இணைய போகிறதா தெரியல. பார்ப்போம் என்ன நாங்கள் பொறுத்து தான் பார்க்கலாம். இதுகளெல்லாம் நாங்கள் முடிவெடுக்கலாம் தானே. நீராடிய போது விபரீதம், நீராடிய போது என்ன சன்னியாக்கி போட்டுவோம். கடலில் நீரில் மூழ்கிய வைத்தியர் உயிரிழந்ததாக பெலிகம போலீஸ் பார்த்தீங்களா. பெலிகம காவல் பிரிவின் மினிஸ்டர் பகுதியில் கடலில் நீந்தி கொண்டிருந்த போது இந்த நீந்தின வேறாம். இந்த மாறி நேரத்தில் பாருங்க ஒரு டாக்டர் போய் நீந்தி இருக்கிறேன் என்றால் அப்போ என்ன செய்யறோம் நாங்கள் எடுக்கத்தான் சொல்கிறோம். மாறி நேரம் குளிக்க போகாதீங்கிறது எல்லாம் குளிக்க இப்போ எல்லாம் காலம் இல்லை என்றதெல்லாம் சொல்கிறோம். கடலில் மூழ்கிய வைத்தியரை அப்போது மக்கள் மீட்டெடுத்து அவசர ஆம்புலன்ஸ் சேவை மூலம் மாத்திரை பொது மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வச்சு ரெண்டாலும் சரிவே தெரியல என்ன. சரி, மின் கம்பத்தின் மோதி 2 வைத்தியதாரே பாரு. அப்படி அது சும்மா தானடா கிடக்குது. அது சிவனே என்று நிற்கிது மின்கம்பம் அப்படியே நிற்கிதா. அதுதான் ஜடமாச்சே, அதுக்கு ஒன்றும் தெரியுது. அதில் போய் என்ன மோதுறியல். அஷ்டோ காலி மாத்திர பிரதான சாலையில் தலைவல்ல பகுதியில் நேற்று கார் ஒன்றும் மின்கம்பத்தின் மோதி விபத்துக்குள்ளாகியது. இந்த விபத்தில் காயமடைந்த 2 மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு தேவையில்லாவையில் கிளிநொச்சி மாவட்ட செயலத்தில் தக்காளி செய்ய அறுவடை. அங்கே தக்காளி இதுக்கு வரேன் எது கிளிநொச்சி மாவட்ட செயலர் பார்த்தீங்களா. அங்கே இவர் மாவட்ட செயலாளர் எங்கிட்ட முதலிதரன் சார் தானே. அவர் பெரிய விளையாட்டு என்ன தோட்டம் எல்லாம் செய்கிறார். தோட்டம் எல்லாம் செய்து உத்தியோகத்தரை வச்சு கொண்டு எல்லாம் பாருங்க தக்காளி பழம் செய்யலே அறுவடை செய்திருக்கிறது. இப்போ 1000 ரூபா சும்மா இல்லை, கிலோ 1000 ரூபாப்பா. கிளிநொச்சி மாவட்ட செயலர் ஊழியர் நலம் பிரிச்சாங்க. நவீன விவசாய முறை 2வது முறையாகவும் பயிர்களை வெற்றிகரமாக முன்வந்துடும். பார்த்தீங்களா, அவர் தான் தக்காளி பழ கூடியோட நிற்கிறாரு. யார் மாவட்ட செயலாளர் முரளிதரன் சார்.
அலுவலக சூழலை பசுமையாக மாற்றுவது, ஊழியர்களுக்கு மனநலன் மற்றும் பணித்திறனை அதிகரிக்கும் சூழல் உருவாக்குவது என்பது பத்தியல்ல அப்படியெல்லாம் செய்து நல்ல காயெல்லாம் அப்படி வச்சிருக்கிறோம். இவ்வாறுவடை செயற்பாட்டில் மாவட்ட அதிபர், மாவட்ட அரசாங்க அதிபர், மாவட்ட செயலக பதவி நிலை உத்தியோகத்தர்கள், ஊழியர்கள், நலம்புரி சங்கத்தினர் உத்தியோகத்தர்கள் இணைந்து ஈடுபட்டன. வேந்தன காய்ச்சிருக்கோம் அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் சேர்ந்து பிடுங்க அதில் ஒரு சந்தோஷம் தான். உண்மையா அருமையா உண்மையா பாராட்டணும். என்ன நாங்கள் நீர் நிரம்பிய குழியில் தவறி விழுந்தவர் உயிரிழப்பு. நீர் நிரம்பிய போது குழியல்ல தண்ணியல் நீங்கியது கவனமாக இருக்கணும் எல்லாம் சொல்லித்தானே இருக்கிறது. எல்லாம் என்ன செய்யுது? மதவாட்சி தலைமையினர் ரயில் சேவை மீள ஆரம்பம். மதவாட்சிக்கு போகுது ரயில், எல்லாரும் போடுவாங்க, எல்லாரும் போகும். ரூபாய் 8.6 மில்லியன் மதிப்புள்ள பொருட்களுடன் 3 வர்த்தகர்கள் விமான நிலையத்தில் கைது. இது என்ன நடக்கிறாங்க? விமான நிலையத்தில் கைது செய்யப்படுறாங்களே, என்ன செய்கிறவங்கள்ட்டு தெரியல. இல்லை கோமலை இடத்துல மாதிரி கொண்டு போகிறோம் பிடிக்கிறாங்கள்ட்டு தெரியும். கொண்டு எவ்வளோ துணிவாக கொண்டு போகிறாங்களப்பா. தையட்டியில் காணிகளை இழந்தவர்களுக்கு மாற்று காணி அல்லது இழப்பீடு அமைச்சர் சந்திரசேகரையா தெரிவிப்பு. தையட்டி திசை விகாரையால் காணிகளை இழந்த பொதுமக்களுக்கு மாற்று காணிகளை பெற்றுக் கொடுப்பது அல்லது இழப்பீடுகளை பெற்றுக் கொடுப்பது எமது அரசாங்கத்தின் நிலப்பாடுன்னு கடத்துறை துயர்ந்தது. அப்போ இனி அடுத்த கட்டம் துவங்க போது இல்லை எங்கள் காணி எங்களுக்கு தான் வேணும், எங்கள் காணிகளை வேணும் என்று துவங்க போகுது அடுத்த போராட்டம். சரி பாப்பா என்ன நடக்குதுண்டு கொஞ்ச நாளை பொறுத்திருந்து பார்த்தா தெரியும். அடுத்த போராட்டம் என்னத்தில் வெடிக்குதுண்ட. சரி, இந்திய மீனவர்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்குமாறு கோரிக்கை. இந்திய மீனவர்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு உண்மையே அது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் போய் கொண்டிருக்கு. அவங்க இத்தனை தான் சொல்கிறாங்க, இவங்க இத்தனை தான் கேட்குறாங்க, இத்தனை சொல்கிறாங்க. ஆனால் அவங்களும் வராங்களோ அவங்களும் அடி கொண்டு போகிறாங்க. பிரச்சனை தான், ஒரே பிரச்சனை. ஒரு சொல்லு கேட்குற மாதிரி இல்லை. ஆனால் சின்ன பிரச்சனைகளெல்லாம் செய்யலாமல் இருக்குது. என்னென்ன ஒன்று பிளாங்க இல்லை எங்களுக்கு பார்க்குறது என்ன பெரிய பிரச்சனை மாதிரி அரசாங்கம் என்ன செய்யலான்ற மாதிரி கிடக்கு. அரசாங்கம் இந்தியாவுடனான ஒப்பந்தத்தை அரசு வெளிப்படுத்த வேண்டும். ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தும். இது அதுக்குள்ள கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும், கிழவனை தூக்கி மடியில் வைக்கின்றானா. இப்போ இவருக்கு என்ன தான் பிரச்சனை? ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தல் இந்தியாவுடனான ஒப்பந்தம் என்ன 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 செய்கிறீர்கள், என்ன அதை எங்களுக்கு சொல்லுங்க என்று கேட்கணும். இப்போ இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தங்களை அந்த அரசு வெளிப்படுத்த வேண்டும் என அவசியம் வச்சுக்கணும் போடாது. இவையிட்ட கண்டு பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் வலியுறுத்துகிறார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த வருடம் இலங்கைக்கு வந்திருந்தால் அது வந்தேன். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் ஏதோ ஒரு செய்திருக்கிறீர்கள். பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விடயங்கள் எல்லாம் ஒப்பந்தமாயிருக்கு. ஒன்றும் சொல்லிடுவாங்க என்ன பழக சொல்லுங்க சொல்லியிருக்கிறேன். இப்போ மது போதையில் சாரத்தியம் 322 பேர் கைது பாருங்க. குடிச்சு போட்டு வாகனம் செலுத்துறாங்க 302 பேர். இது என்ன செய்யறது நாங்கள்? சரி, அப்படியே போகுது செய்திகளை என்ன பார்ப்போம். அப்படியே பார்த்தால் 61 மில்லியன் ரூபாய் வருமானம் வீதி அதிகார சபை தெரிவிப்பா. 61 மில்லியன் ரூபாய் வருமானமா ஒற்றை நாளில். அப்போ இலங்கைக்கு அதிவேக நெடுஞ்சாலையில் வாகனம் போக்குவதன் மூலம் ஒற்றை நாளில் 61 மில்லியன் ரூபாய் வருமானம் கூட்டப்படுற. என்ன மற்றது காசு தானப்பா அள்ளி வருது. அங்கே வெளிநாட்டு துவக்கம் கொடுக்குது, இப்படி வருமானங்களும் வருது. முன்னோர் இதுவே எங்களோட நாடு இல்லையே. நீங்க சொல்லுங்க, முன்னோர் தானே, முன்னோர் தானே வேணும். என்ன உலக காசு எங்கட காசு தானே தான். பேச்சு முந்திர மாதிரி 6 மணியுடன் நிறைவடைந்த 24 மணி நேரத்துக்குள் 1,70,000க்கும் அதிகமான வாகனங்கள் அதிக நெடுஞ்சாலை கட்ட ஒன்று மோசப்படையில் போயிடுச்சு. அம்மா அதற்கு முந்தைய நாளிலும் 1,69 வாகனங்கள் பயணித்திருந்ததுடன் அதன் மூலம் 61.7 மில்லியன் ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளது. பண்டிகை காலம் என்றாலும் விடுமுறை காரணமோ அதிக நெடுஞ்சாலையில் எல்லாம் கெதியா போய் சேர்த்துருவோம் மட்டும் கெதியா போய் சேருங்க. ஆனால் மேலே கெதியா போடாதீங்க, கவனமாக இருங்கோ. அதான் சொல்லுவோம் நாங்கள் கவனமாக செலுத்தணும். இந்த சாரதியுமே கவனமாக இருக்கும். நெல் வயல்களில் அதிகரிக்கும் நோய் தாக்கங்கள் அது இனி அப்படித்தான். மலைகள் எல்லாம் மலைச்சீடுகள் எல்லாம் புழைச்ச நோய்கள் எல்லாம் பெருமப்பா. கலை அங்காலையாக வேண்டாம். இலக்கிய தென்றல் அமைப்பால் உலரணம் எல்லாம் வழங்கியிருக்கோம். அது நீங்கள் என்னத்தை கொடுத்தாலும் பிரச்சனை இந்த நிவாரணம் கொடுத்தாலும் எனக்கு தெரியல உனக்கு தெரியல பிரச்சனை இன்னும் தீரே இல்லையாப்பா. யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஸ்ரீதரன் அர்ஜுனா கடும் வாக்குவாதம். 2 பேருக்கும் ஒரு கடும் வாக்குவாதம் வந்திருக்கு. ஒரு ஆள் பேச்சும் கதையும் என்ன கதைக்கிறோம் எனக்குன்னா ஒன்றும் விளங்கியது. இதோட பற்றி நாமல் பெருசாக கதைச்சு என்ன செய்கிறேன்னு குறுக்கிட்ட அர்ஜுனா அதை கதைச்சார், இவர் கதைச்சார். டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கான சுற்றுச்சூழல் தொடர்பான விவாதத்தின் போது 2 பேருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் கருத்து தெரிவிக்கும் போது பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் குறுக்கிட்ட இதன் போது குட்டி நாயை போன்று குறைத்து கொண்டு இருக்கக்கூடாது என சிறிதரன் தெரிவித்தார். இதன் போது குறுக்கிட்ட அர்ஜுனா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனை பார்த்து நான் எனக்கு ஒரு முடியான கேட்டு எழுப்பினர். படிப்பறிவு இருக்க வேண்டும், கை நாட்டு அரசியல் செய்யும் தமிழரசு கட்சியின் அரசியல்வாதிகளுக்கு இவ்வாறான செயற்பாடுகள் தெரிவதில்லை என
விமர்சித்த ஐயோ இதன் போது கட்டம் தோணி நம்பி உனக்கு படைப்பறவை இருக்கிறதா, நாங்கள் கை நாட்டு இருந்தால் நீ கால் நாட்டாயின கூறின சண்டை ஒன்று அங்கே ஒன்றும் முடியவும் இல்லை. இப்படி சண்டை பிடி சொன்னதே இப்போ என்னென்ன பிரச்சனை இருக்கிற பாவம் என்ன மாவட்ட செயலாளர் தையட்டி விகாரை தொடர்பில் உங்கள் நிலைப்பாடு என்ன? அமைச்சர் சந்திரனிடம் கேள்வி எழுப்பிய கயந்திர உமைப்பு அவர்தான் இதை புட்டிச்சு ஏதோ செய்கிறன்னு நிற்கிறாங்க. என்ன நடக்க போகிற கொண்டும் முழங்கையில் காலையில் துப்பாக்கி சூடு 6 சந்தேகங்கள் கைது, பந்தயத்துக்கு 3 சைக்கிள் ஓட்டி 7 பேர் கைது, ரோட்டு வழியே சும்மா இது இந்த நானே ரேஸ் ஆகொண்டு அதண்டா பாதுகாப்பு எல்லாமே இருக்குது. இது சும்மா தாங்கள் வாழல 7 இளைஞர்கள் கைது செய்யப்பட்ட பணப்பந்தயத்துக்காக 3 சைக்கிள் ஒன்று பானந்துறையில் வடக்கு பொருசாது. ஐயோ கடவுளே நூறரியா தலைவாக்கரை பிரதேச செய்யறதுக்கு முன் நபர் ஒருவர் தீ குளிக்க முயற்சி. அடு பாவி நிவாரணம் தெரியுது என்று என்னடாப்பா பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து நேற்று பிற்பகல் தீ வைத்துக் கொள்ளும் இன்னும் குறித்த பகுதி மக்கள் துரித கதையை செயல்பட்டு அவரை காப்பாற்றி அவசர நோயாளர் காவான ஊடாக மருத்துவமனை கொண்டு இந்த நிலையில் அவர் மருத்துவமனையிலிருந்து வெளியேறிய பின்னர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்க முடியும் என தலைவாக்கல புருஷர் தெரிவித்தனர். மின்சாரம் தாக்கியதில் 7 வயது மாணவி மரணம். மாத்தறை மாவட்டத்தின் வரல்ல பகுதியைச் சேர்ந்த 7 வயது பாடசாலை மாணவி ஒருவர் நேற்று மின்சாரம் தாக்கினார். ஆரம்ப பாடசாலையில் படிக்கும் இவரே வெள்ள பகுதியில் வசித்து என்னடாத சொல்லென்றா அறவிடும் நாடா ஓ மாணவி வைத்திருந்த அளவிடும் நாடா தனது வீட்டோடு இணைக்கப்பட்டிருந்த மின்சார கம்பியின் 2 கம்பிகளில் பட்டதால் மின்சாரம் தான் எல்லாம் பார்த்து அந்த கவர் இங்கே இல்லையே உப்பாதி எல்லாம் கவர் பண்ணி வச்சுக்கலாம். இது உடனடியாக மாணவி ஆஸ்பத்திரி கொண்டு யாழ்ப்பாண சமூகத்துக்கான பரிசு அம்பிகையின் விரத நிறுத்தியரங்க பிரவேசம். செய்திகள் இது போலதான். பூனேரியிலெல்லாம் காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்குதான். பரவாயில்லை. கிளிநொச்சி பூனேரி பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட நல்லூர் கிராம செயலாளர் பிரிவு கடந்த 16 ஆண்டுகளாக இராணுவத்தினால் கைப்பற்றப்பட்ட 25 ஏக்கருக்கு மேற்பட்ட பயிற்சிகை மற்றும் மேட்டு நில காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளன. மேற்படி காணிகளை உரிய மக்களிடம் விரைவாக கையளிப்பது தொடர்பாக துறை சார்ந்த அதிகாரிகளுடன் கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்ட உரிய நடவடிக்கைகள் விரைவாக முன்னெடுக்கப்படும் என பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். இவ்வளவுதான் செய்திகள். இன்றைக்கு பெரம்பூர் செய்திகள் நான் இந்த சனிக்கிழமை என்ற நாளை தரேன். இது நீங்கள் தயவு செய்து கமெண்ட் செய்து நான் தொடர்ந்து சனியாரில் தரலாமா இப்படியா இல்லை நான் மற்ற நாளையில் இரவில வாசிக்கிறேன். இரவில வாசித்தால் பிரயோசனம் இல்லை போகும். மற்றவர்கள் பார்க்குறார்கள் பார்க்க அப்படி வாசிக்கணும் என்று நீங்கள் கொமெண்ட்ஸில் தந்தால் நான் இரவில பெரம்பூர் பத்திரிகை வாசிக்கலாம். இது சனி நேரம் நான் காலமையில் தரலாம் என்று இருக்கிறேன். மீண்டும் நாங்கள் ஒரு செய்தி வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நன்றியுடன் உங்கள் முருகன். வணக்கம்.